உறவுகளே, இப்ப ஃபர்ஸ்ட் ஏரியா எங்க பாக்க வந்திருக்கோம்னா அப்பர் லேக் வியூ. இது வந்து அப்பர் லேக் வியூ அந்த இடம் பேரு. இதுல இருந்து குணா கேவ் போறோம் இப்போ. சரியா? காவிய குரு பாத்தீங்களா? அதுக்குள்ள முளைச்சிருச்சு. ஒண்ணுமே தெரியல. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? ஆனா குளிரு, பனி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒண்ணுமே தெரியல, வியூவே தெரியல. வீடு ஃபுல்லா வீடாக தான் இருக்கு, ஆனா எதுவுமே தெரியல. சரியான பனி மட்டும். சரி வாங்க நம்ம வேகமா. குளிர்தா போகுது, ஒண்ணும் வரல. போ இங்கதான் நல்ல லேக்கோட வியூ, இங்கதான் நல்லா தெரியுது. அங்க சும்மா காமிச்சிட்டு வந்துட்டோம், ஏன்னா இங்க நேரம் டைம் ஆயிடுச்சு. நம்ம குணாக்கி பாத்துட்டு வந்துருவோம். சரியா? லேக் வியூ வந்து இங்க நல்லா தெரியுது, ஆனா இங்க ஸ்டாப் கிடையாது. முன்னு பாக்குறோம், அதெல்லாம் பாக்குறாங்க, நம்ம தெரியாம நின்னுட்டோம். டிராபிக் பாருங்க, அதிக டிராபிக். ஏன்னா நேரம் அப்படி நேரம் எப்படின்னா லீவ் டைம் பாத்தீங்களா? தயவு செய்த உறவுகளை நீங்க யாரும் வரதா இருந்தா இந்த மாதிரி லீவ்ல வர வேண்டாம், வராதீங்க. என்னுடைய கருத்து அது சொல்றேன். வரதா இருந்தா நார்மல் ஊடையில உள்ள நாள் வாங்க. இப்ப வந்தா டிராபிக் நிறைய இருக்கு. 1 ஹவருக்கு மேல நம்ம டிராபிக்ல நிக்க வேண்டி இருக்கு. ஒரு இடத்த வந்து போய் பார்க்கங்களே ரொம்ப சிரமமா இருக்கு. ஓகேவா? ஆனா நாங்க போய்கிட்டே இருக்கோம், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடிங்காரு முன்னாடிங்காரு. கிட்டத்தட்ட அங்க உள்ள ஆளு ஒருத்தங்க டிரைவர், லோக்கல் டிரைவர், அவங்க சொல்றாங்க 1.5 லட்சம் வண்டி வந்திருக்கான் இன்னைக்கு மட்டும். 1.5 லட்சம் வண்டி வந்திருக்கான். அதெல்லாம் இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நம்ம குணா கேவ் முடிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் மத்த எங்கேயும் போறோம். சரியா? குளிரு சரியான குளிரு. டிராபிக் பயங்கரமா இருக்கு. என்ன உள்ள எதுவும் குட்டி நாய் கிடக்கா? அந்த குட்டி நாய் கிடக்கு, முயல் குட்டி கிடக்கு. இந்த முயல் குட்டி கிடக்கு. இங்க திரும்ப நல்லா இருக்கு. போக வேண்டியது போயிட்டுதான் இருக்கு, வேகமா போக முடியல. ஏன்னா டிராபிக் பயங்கரமா இருக்கு. இங்க என்ன இருக்கு? இந்த ஹோட்டல் கணபதி இருக்கு. காவியாளுக்கு வேணா பிரியாணி இல்ல வாங்கிடலாம். இல்ல, இங்க மேல ஏறுறாங்க. அது ஏதோ ஒரு இடம் நினைக்கிறேன். இந்த ஏதோ போட்டிருந்தேன், ஏதோ முக்குன்னு போட்டிருந்தது. டால்பின் முக்கு, டால்பின் முக்குன்னு போட்டிருந்தது. டால்பின் மூக்கு. டால்பின் மூக்குனா டால்பினோட மூக்கு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம். அப்படியேதான் இருக்கும். நம்ம போனா இருக்கிறோமா? கூகுளை நம்பினோர் கைவிடப்படார். அப்படியே வந்து தெரியாத மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க. ஆனா டிராவல் போய்கிட்டு தான் இருக்கும், போக போக தெரியுது. அங்க பாருங்க எப்படி அடைச்சிருக்கு. அங்க வருங்க, ஆத்தாடி குதிரை பனிக்கு அப்படியே அப்படிதான் போக முடியும். வழி போற இங்கெல்லாம் ஒண்ணுமே தெரியல. ஆமா போங்க. வண்டி பின்னாடி வண்டி டிராபிக்கா இருக்கு. மறுபடியும் உள்ள ஒரு சம்பளம் பார்க்கிங் போட்டிருக்கான். அன்னைக்கு ஒண்ணும் சொல்ல மாட்டான். அங்க வழியா அங்கெல்லாம் வண்டி ஏதோ அங்க என்னடா இருக்கு? அங்க ஒண்ணுமே தெரியல. அங்க வாருல அங்க ஏதோ பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஒண்ணுமே தெரியல. வண்டி நிக்கிறா, கார் நிக்கிறாங்க. காரா என்னடா அது? குளிருது குளிருது. அப்பா குளிருது பாரு. இந்த இடம் ஃபுல்லா இதாச்சு. இங்க பனி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அப்பாடி ஒண்ணுமே தெரியல. முன்னாடி வண்டி போறது எத்தனை இதா இருக்கு? 1 2 3 தான் நிக்கி. பக்கத்து கார்ல பாத்து பிடிக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, பனி அப்படியே விழுகுதுமா. பனி விழுகுது, தெரியுது நல்லா. கார் முன்னாடி போயிட்டு வந்தோமா. நம்ம வண்டி ஏற்கனவே தவங்கு ராஜா. இதுல வேற வந்து ரொம்ப மேல ஏறி வந்ததுனால ஹாரன் சவுண்ட் பேச முடியல. உள்ள வந்து அந்த கிளட்ச் இது வந்து ஏதோ வந்து சூடாயிட்டு, ஓவர் ஹீட் ஆயிட்டு, புகை வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்மெல்லும் வந்துருச்சு. பயமாயிட்டா, அதனால ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டோம். சரியா? ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டோம். இப்ப எல்லா வண்டியுமே போய்கிட்டு இருக்காங்க. நம்ம என்ன செய்ய? வண்டி நிக்குதுன்னா சுட்டி மகளே
நம்மளுடைய நேரம் எப்படி வந்து விட்டது பார்த்தீர்களா? என்ன பண்ணணும்? ஓவர் ஹீட் ஆயிட்டு சரி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போகணும். உடனே எடுத்தா ரொம்ப கருகுது ஒரு மாதிரி. சரியா? அதனால கொஞ்சம் நிப்பாட்டி தான் போகணும். சும்மாக்கே வந்துட்டோம். ஏதாவது சாப்பிட்டுட்டு கைவெல்லாம் நடுங்கி கூட்டமா இருக்கு. கூட்டம் சரியான கூட்டமா இருக்க உடனே என்ட்ரன்ஸ்ல ஏதாவது சூடா சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். இப்ப ஒரு சீஸ் மேகி போதும். ஒரு சீஸ் மேகி ஒரு வெஜ் மேகி போதும். அப்படியே வாங்குங்க. வெஜ் மேகி சரியா? சீஸ் மேகி சொல்லியிருக்கு. கொடைக்கானலே மேகி பிரெட் ஆம்லெட் தான். குணா கேவ் பின்னாடிதான் இருக்குப்பா. இதுதான் குணா கேவா? இதுக்குதான் இவ்வளவு கூட்டமா? இதுக்குள்ள போய் நான் அங்கெல்லாம் மேல போய் பாக்கணும். இது வந்து என்ட்ரன்ஸ். நினைச்சுக்கிட்டா என்ட்ரன்ஸ் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டா. இது வந்து வெஜ் மேகி. இது வந்து பிரெட் ஆம்லெட். சாஸ் எதுவும் கிடையாதா? கிடையாது. இது என்ன மேகி? சாப்பிடுங்க. தனியா கேவுக்குள்ளதான் நிக்கிறோம். இப்ப வந்து டிக்கெட் எடுத்துருக்காங்க. உள்ள வந்து என்ட்ரு பாஸ். உள்ள போய் பாப்போம். அதுக்குள்ள போகவே இல்லை. போயிட்டு வாடா. இல்ல போகலன்னு சொன்னாங்க. வாங்க குணா குகைக்கு வந்துட்டோம். உறவுகள்கிட்ட சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? கொண்டு காவியா. குணா கேவ். குணா கேவ். ஓகே போங்க அப்படியே. ஏன் எனக்கு இது இறக்கமா இலக்கல சுத்தி கூட்டம் நீங்க சரி கூட்டம் இருக்கு. பசங்க எல்லாம் பாருங்க போட்டோ எப்படி எடுக்காங்க. ஏறி மேல ஏறி நம்ம குரல் கொஞ்சம் கேட்காது. நம்ம வாய் கேட்காது. ஃபுல்லா பனி அடைச்சிருக்கு. நல்லா இருக்கு. குணா குகை தமிழ்ல சொல்லுவாங்க. வாங்க அப்படின்னு பார்த்தாச்சு. குணாக பார்த்தாச்சு, சுத்தியாச்சு. நான் அடுத்து எங்க போனோம்? 500 வருஷத்துக்கு மரம். அத அடுத்தடுத்து எங்கெங்க ஒரு பாக்குற இடம் இருக்கோ அங்க போய் பார்ப்போம். எனக்கு சில இடங்கள்ல நின்னு பார்க்க முடியல. கூட்டம் நிறைய இருக்கு. டிராபிக் வண்டி வேற இடையில ஒரு மாதிரி புகை வந்துருச்சு. அந்த பயத்துல எங்களுக்கு மூட் அப்செட் ஆயிடுச்சு. சரி இப்போ வந்து சரி பண்ணிட்டோம். இப்ப பாப்போம் அடுத்து உள்ளது என்னதுன்னு பேச. இது வரேன் வீடியோ வீடியோ ஆன் பண்ணிடுவா. ஆமா அதுதான் முக்கியம். வீடியோ ஆன் பண்ணிடுவா. தக்காளி பழத்தை பாருங்க. தக்காளி பழம் கிடையாது. தக்காளி தான். இல்லடா தக்காளி பழம் இங்க அப்புறம் வரும். தக்காளி இல்லடா இதுல. என்ன பழம்னு வந்து நமக்கே தெரியல. இது அத்திப்பழம் மாதிரிதான். அத்திப்பழம் இல்ல, உள்ளுக்கு அத்திப்பழம் மாதிரிதான் இருக்கு. அத்திப்பழமா? அத்திப்பழம் மாதிரிதான் தெரியுது. உறவுல என்ன பழம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா உள்ள பாத்துட்டு வந்துட்டோம். குணாக்கேவ் பாத்துட்டு வந்துட்டோம். சூடா ஒரு காலிஃபிளவர். சரியா? இப்ப அடுத்து உள்ளது பாப்போம். சீக்கிரம் தான் இங்க இல்ல. வாங்க அப்படியே பாப்போம். ஒண்ணு மண் மனம் கொடைக்கானல். ப்ரமோஷன் கிடையாது சொல்லியது. ஆமா நல்லா இருக்கு. அதை வந்துட்டோம். பிரியாணி ஆர்டர் பண்ண போறோம். பிரியாணி சாப்பாடு மீல்ஸ் சிக்கன் மீல்ஸ் 210. உனக்கு சிக்கன் பிரியாணியா? சிக்கன் பிரியாணி வர மட்டன் இது வந்து மட்டன் மீல்ஸ். மட்டன் மீல்ஸ் வந்து 2 தொழுகறி, தயிர் வெங்காயம், ஸ்வீட், அப்பளம், மட்டன் குழம்பு கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்கு வந்து பிராய்லர் சிக்கன் இது மீல்ஸ். பிரியாணியில மீல்ஸா வாங்கிருக்கோம். அவளுக்கு தான் பிரியாணி.
பிரியாணி அவளுக்கும் பிரியாணி எனக்கும் பிரியாணி. சாப்பிட்டு பார்க்கலாம். அப்பாவே அப்பா பாருங்க, இது ரேஸ்ல சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறாங்க. சாப்பாடு போட்டியா நடக்குது. அவங்க சாப்பிட்டு போயிட்டாங்களா, அதுக்காக நான் இன்னும் சாப்பிடணும். இந்த ஹோட்டல்ல வந்து லேடிஸ் தான் ஃபுல்லா சப்ளை பண்றாங்க. சர்வ் பண்றது வந்து லேடிஸ் தான். மண்பானையில தான் வச்சிருக்காங்க. நல்லா சூப்பரா இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி. சூப்பர் சாப் கேவ் அப்புறம் வந்து பைன் ஃபாரஸ்ட் அங்கெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்க இண்டோர் கேம் விளையாட போறோம். நைட்டு தூங்க போறோம். ரிமைனிங் உள்ளதான் நீங்க வந்து சாப்பிட்டு தூங்க போறோம். அடுத்தடுத்து வீடியோ வரும் பாருங்க. ஆமா, என் குரல் கொஞ்சம் கேவலமா இருக்கும், பொறுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.